ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் மாதமும் வந்தாச்சு. ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிண்டர் கார்டன் குழந்தைங்களுக்கு கூட என்னோடய பொண்ணுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியை ஈஸியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க ஏதாச்சும் ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. இந்த அட்டையை இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கவர் பண்ணிட்டேன். இதில் ஆணியில் மாட்டுற மாதிரி மேலே ஒரு ஓட்டை இருக்குது, அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தெரிகிற அட்டையை எடுத்துக்கோங்க. அதை வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சைஸ் சர்க்கிளாக வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி நமக்கு 10 சர்க்கிள் வரையணும். வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம நியூஸ் பேப்பர் ஒட்டி கவர் பண்ணி வச்சுருக்க அட்டையை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஜார் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பென்சிலில் அவுட்லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி மார்க்கர் பென் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இது நான் ஜார் மேலே ஒரு மூடி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு இதை விட ஈஸியாக டிசைன் பண்ண தெரியும்னா வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 10 பீஸ் அட்டையை எடுத்துக்கோங்க. இது இந்த ஜாருக்குள்ளே இருக்கிற குக்கீஸ் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது ஒட்டி நல்லாவே காஞ்சிருச்சு. அடுத்ததாக இதில் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா குக்கீஸ்க்குமே அவுட்லைன் கொடுத்தாச்சு. இந்த ஆக்டிவிட்டி நம்பர்ஸ் மேட்சிங்காக கொடுக்குறது. அதனால் ஒவ்வொரு குக்கீஸ்லேயும் 1 to 10 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம டாட்ஸ் வச்சுக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா குக்கீஸ்லேயும் டாட்ஸ் வரிசையாக வைக்காமல் அங்கங்கே வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி அட்டையே பிளாக் கலரில் இருக்கிறத பார்த்து 10 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். இது நம்பர்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. இதில் 1 to 10 நம்பர்ஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் கிரேயான்ஸ் யூஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். நான் பிளாக் கலரில் அட்டை எடுத்துருக்கனால அதில் ஒயிட் கலரில் எழுதினா தான் நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், 1 to 10 நம்பர்ஸ் எல்லா அட்டையிலையும் நான் எழுதிட்டேன். அந்த அட்டைக்கு பின்னாடி இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு பேக்கெட் மாதிரி ஒட்டியிருக்கேன். இதுக்குள்ளே அந்த 1 to 10 நம்பர்ஸை நம்ம வச்சுக்கலாம். இதில் டாட்ஸை கவுண்ட் பண்ணி நம்பர்ஸை மேட்ச் பண்ணுறது தான் ஆக்டிவிட்டி. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் தீம், ஷேப்ஸ் தீமில் கொடுத்த ஆக்டிவிட்டியெல்லாம் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டனால இந்த மாதிரி கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.